இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் 2/1/2024 ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:30 லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி மாலை 4:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 11:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 11:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அறிவு திறன் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்லையும் நல்ல ஒரு அனுபவ அறிவும் வெளிப்படுங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. முறையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உங்களுடைய அணுகுமுறையில மகிழ்ச்சியும் காணப்படும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் சற்று கூடுதலாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு தேவையற்ற பதட்டத்துல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களிடம் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நட்புகளினால அனுகூலமும் பெறுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. தாய்மாமனின் வகையில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாங்க. இதனை எல்லாமே சமாளித்தும் கொள்வீங்க. செலவுக்கு தகுந்த வருமானமும் இருக்கும். எதிர்ப்புகளையும் மீறி ஏற்றத்தையும் காண்பீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பெண் நண்பர்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுக்கு எதிராக உறவினர்கள் செய்யும் சூழ்ச்சிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வருங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டே இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. உடல் சோர்வுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி பெற்றோரிடம் விவாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை வியாபாரத்துல உடன் பணிபுரிபவர்களை அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாங்க. எதிரிகள் வேலையை கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பேசும் பேச்சுக்கள் மற்றவர்கள் வேறு வகையில எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. யாருக்கும் அறிவுரைகளை கூறவும் வேண்டாம். உங்கள் குடும்பத்துல சின்ன சின்ன குழந்தைகளினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகுங்க. வீட்லயும் குதூகலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய சிந்தனைகளும் மனதில ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க.
சுபகாரிய பணிகளை முன்னின்றும் நடத்துவீங்க. பிள்ளைகள் பொறுப்புடனும் நடந்தும் கொள்வாங்க. வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சக ஊழியர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு புதுமையான நாளாகவும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வசதிகளும் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான சூழ்நிலைகளும் இருக்குங்க. இவற்றை சமாளிப்பதற்கு தைரியத்துடனும் இருப்பீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று உங்களுடைய வேலைகள்ல முழு அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. வேலையில மும்முரமாகவும் ஈடுபட்டும் இருப்பீங்க. இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய பொறுப்புகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. அடுத்தவர்கள் தரும் சங்கடங்களினால செயல்கள்ல ஏதாவது தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேற்று வரை இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. எதிர்பாராத தடைகளினால காலையில உங்களுடைய செயல்கள்ல இழுபறிகள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல செயல்கள் சுமூகமாகவும் நடைபெறும். ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களினால ஏதாவது சில சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். கணக்கு வழக்குகளை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டியாளர்கள் ஏதாவது தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்க, கமிஷன் போன்ற வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக ஏதாவது மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. உடல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. சிலருக்கு ஏதாவது கல்வியின் காரணமாக பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. புதிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடனான உறவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தாய்மாமனின் வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்றவற்றில கவனமாகவும் இருங்க. அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. நினைத்த பணிகள்ல சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆடம்பரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. வெளி உணவுகளை குறைத்தும் கொள்ளுங்க. நிதானமான பேச்சுக்களை பேசுவதும் நல்லது. இன்று சக ஊழியர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. தாமதங்களும் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கங்களுடனும் இருக்கும். மனதை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்ளுங்க. இன்று உங்களுடைய வேலைகள்ல நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. பணியில முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்லிணக்கத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. உணர்ச்சி பூர்வமான போக்குகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அலட்சியமாக யாரிடமும் பேசிவிடவும் வேண்டாம். இன்று பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. சிறிய அளவிலான உடல் உபாதைகளும் ஏற்படலாங்க. இதற்கான மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் மாறும். பணவரவுல ஏதாவது இழுபறிகள் ஏற்பட்டுத்தாங்க கைக்கும் வந்து சேரும். மதியத்திற்கு மேல நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் மாறும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினான அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களின் மூலம் கிடைக்கும் தகவல்கள் சற்று சங்கடத்தை தருவதாகவும் இருக்கலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. இன்று ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. தலைக்குனிவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண விரயங்களும் ஏற்படலாம். போட்டி பந்தயங்கள்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். கையில் உள்ள பணத்தை உங்களை அறியாமலேயே செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய மனம் அங்கும் இங்கும் மலைப்பாய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலைகள்ல கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. லாப வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அதிகமாக கடன் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாங்க. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சற்று பணத்தை செலவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பிரச்சனைகளை உங்களுடைய முயற்சியின் மூலம் தீர்த்து வைத்து விடுவீங்க. சக ஊழியர்களுடைய உதவியினால உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மாலையில சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல சிறு சிறு மாற்றங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல திருப்பங்களும் ஏற்படலாம். இழுபறியான சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படும். புதிய விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எதிலும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இன்று ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருக சிறுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். மாற்றங்களும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. இன்று உறுதியான மற்றும் தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. அதனுடன் சேர்ந்து திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய லட்சியத்துல வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் ஏதாவது சுமையாகவும் இருக்கலாங்க. திருமண உறவிலை என்று இனிமையாகவும் பேசுவீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதற்கு போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். காலையில உங்களுடைய முயற்சிகள்ல ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும்.
வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. தொழில்ல இருந்து வந்த தடைகள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் கொள்வீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று எதிர்பாராத வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனை சேமிக்கவும் செய்வீங்க. வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகளும் மேம்படும். மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கமான போக்கும் மாறும். சிலருக்கு வருடாந்திர மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல மன அழுத்தங்களினால ஏதாவது பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனை உங்கள் சக பணியாளர்கள் கிட்ட நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். மற்ற நாட்களை விட இன்று பணம் சற்று கூடுதலாக செலவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உங்கள் மனைவியுடன் சிறிது நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று பிள்ளைகளுடைய கல்வியில இருந்து வந்த பண பிரச்சனைகளும் தீரும். புதிய வேலை தேடுவது, தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள் செய்வது போன்றவற்றில சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் நிலையில கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வயிற்று வலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அனாவசியமான செலவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. சில பணிகள் தடைகளுக்கு பின்பு தாங்க முடியும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு காரியங்கள் இழுபறியாகவும் முடியும். பூர்வீக வீட்டை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல விவாதமின்றி செயல்படவும் செய்வீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாகவும் இருப்பீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. விவாதமின்றி செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அழுத்தமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. உங்களுக்கு கிடைக்கின்ற குறைவான வாய்ப்புகளை கூட நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. தினசரி வேலைகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல இன்று உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கையின் காரணமாக உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையுமே திறமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பணிபுரியும் முறையில ஏதாவது புதிய முறைகளை பின்பற்றவும் செய்வீங்க. வேலைகள்ல இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறும். திருமண உறவுல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்திற்காக கூடுதல் செலவுகளையும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையினால வருமானத்துல உண்டான பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கு வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் நிறைவேறும். தேவைகளை எல்லாமே நிறைவேற்றியும் கொள்வீங்க. வாங்கிய கடனை திருப்பி தருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாங்க. பிரபலங்களினால சில வேலைகளை நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பேசுவதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. அவசியம் ஏற்பட்டால் தவிர மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல ஏற்றமும் இறக்கமும் உண்டாகலாம்.
புதிதாக பொன் நகைகளை வாங்கியும் மகிழ்வீங்க. கமிஷன் வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெறுவீங்க. உறவினர்கள் ஆச்சரியப்படும்படி நீங்க நடந்தும் கொள்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாமே மாறுங்க. வாங்கிய கடனை பாதி தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகள் செய்து உங்களுடைய மரியாதையை உயர்த்தியும் கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏதேனும் விவாதங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல கவனமாகவும் அனுசரித்தும் செல்வதும் நல்லது. உங்களுடைய குடும்ப பொறுப்புகளிலும் வேலையிலும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவதும் நல்லதுங்க. உங்களுடைய ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்தில உள்ள ஒருவர் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது இடையூறுகளையும் ஏற்படுத்தலாம். தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளும் நீங்குங்க. மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கூட்டு தொழில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகம் ரீதியான முயற்சிகள்ல அனுகூலமும் உண்டாகும். கால்நடைகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களும் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாங்க. தினசரி செயல்பாடுகளை மேற்கொள்வதில் கூட ஏதாவது இழுபறிகளும் ஏற்படலாங்க. அவ்வப்பொழுது சற்று களைப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை பராமரிப்பதை கவனமாக பார்த்தும் கொள்ளுங்க. பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறுகள் ஏற்படாமல் ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கழிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. திட்டமிட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல வந்து சேருங்க. நீங்கள் ஈடுபடும் வேலையில சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் இறுதியில வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். எத்தனை கடுமையான நெருக்கடிகள் வந்தாலுமே உங்களுடைய மென்மையான நடவடிக்கைகளினால இதனை எல்லாமே சமாளித்தும் கொள்வீங்க. இன்று மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை ஒதுக்கி வைக்கவும் செய்வீங்க. தாய் தந்தை ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் தருவீங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல ஒரு ஆதாயமும் உண்டாகும். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்களுக்கு ஒரு உயர்வான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கு தீவிரமாகவும் வேலைகளும் செய்வீங்க. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு தொந்தரவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு இன்று நல்ல ஆதரவுகளும் உண்டாகும். தொழில்ல வெற்றியும் உண்டாகும். வீட்டுல இருந்து வந்த குழப்பமான மன வருத்தங்களும் நீங்குங்க.
குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் விவாதங்கள் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நல்ல ஒரு முடிவுகளையும் எடுப்பீங்க. வீட்டுல இருக்கின்ற மூத்த மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் உண்டாகும். தந்தையிடம் அனுசரணையான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்ப பிரச்சனைகள் பற்றிய பகிர்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபார பயணங்கள் கைகூடியும் வரும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனைவரிடத்திலும் பணிவாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய அனுபவங்களும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆசைகளும் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய செயல்பாடுகள்ல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. அமைதியாக இருப்பதும் நல்லதுங்க. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்தும் விடுவீங்க. உங்களிடத்துல சிறப்பான செயல்திறனின் மூலம் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெற்றும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். மகிழ்ச்சியை தக்க வைப்பதற்கு அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை மற்றும் கால்கள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நேற்று வரை இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். வருமானத்திற்கு புதிய பாதைகளும் தென்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தடைகளை நீக்கி ஆதாயத்தையும் பெறுவீங்க. எதிர்பாராத பிரச்சனைகளும் என்று ஏதாவது உங்களை தேடியும் வரலாம். வம்பு வழக்குகள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக பாடுபட வேண்டியதும் இருக்கும். உறவினர்களினால ஏதாவது சங்கடங்களும் ஏற்படலாங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். இன்ற தொழில விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள மறக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. கமிஷன் வியாபாரத்துல ஏதாவது ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாங்க. கடுமையாக பாடுபட்டு கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. புத்திசாலித்தனத்துடனும் விவேகத்துடனும் செயல்பட்டு வேலையில வெற்றியும் காண்பீங்க. பணிச்சுமையையும் கடந்து வந்தும் விடுவீங்க. அரசாங்க வேலையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில ஆசிரியர்களுடைய நல்ல ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எதிர்பாராத சில உதவிகளினால மாற்றங்களும் உண்டாகும். கூட்டாளிகளுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. சலனங்களும் நீங்கி என்று தெளிவாகவும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலையில தொடங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அனுசரித்து செல்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மாற்றங்களும் உண்டாகும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு செயல்கள்ல வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்துல இன்று பணியாற்றும் முறையில உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். நீங்கள் செய்த வேலைக்காக நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் என்று மகிழ்ச்சியாகவும் நேரத்தையும் கழிப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கவும் செய்வீங்க. இன்று நல்ல ஒரு திருப்திகரமாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காதுங்க. ஆற்றலுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய முயற்சியில மதியத்திற்கு மேல சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. முயற்சிக்கு ஏற்ப லாபமும் இருக்கும். நீங்கள் கடன்களை தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாங்க. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க. ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சொந்தங்களுக்குள் திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் செய்வீங்க. அதனை வெற்றிகரமாக முடித்தும் காட்டுவீங்க. மேல் படிப்பிற்காக பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்பி வைக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நடந்தும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வீட்டை அலங்காரப்படுத்தும் வேலைகளை செய்தும் காட்டுவீங்க. இல்லறத்தை இன்று இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வீட்ல நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகள் என்று கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில உங்கள் துணை இடத்துல அன்பும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வணிகத்துல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. திட்டங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எந்த விதமான ரிஸ்கும் எடுக்கவும் வேண்டாம். முடிவுகள் எடுப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். உங்களின் மீது சின்ன சின்ன விமர்சனங்களும் தோன்றி மறையும். எதிலும் கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. வழக்குகள் தொடர்பான செயல்பாடுகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் நிமித்தமான ரகசியங்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டாவது காப்பாற்றியும் விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதங்களும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை பற்றி நிறைவேற்றுவதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். ஆன்மீகத்துல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்குங்க. அமைதியுடனும் ஆறுதலுடனும் காணப்படுவீங்க. வேலை செய்யும் இடத்துல பணி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். முறையான திட்டமிடுதல்களின் மூலம் பணிகளை நல்லபடியாக கையாளவும் செய்வீங்க. பணிச்சுமைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான நேர்மையான போக்கு அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதாகவும் இருக்கும். இந்த நேர்மறையான எண்ணங்கள் சரியான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க.
பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க என்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்லபடியாக ஒரு முடிவையும் காண்பீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். நினைத்ததை துணிச்சலுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. உடல்நிலை சீராகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்க பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுத்தாலே போதுங்க. அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க என்ற வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அனுபவமிக்க நபர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் போட்டிகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சிக்கனமாக செலவுகளும் செய்வீங்க. நிதி நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். வெளி உணவுகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு ஃபுட் பாய்சன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய விஷயங்களை செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அதிக பேச்சுக்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியும் விடலாங்க. பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்கவும் வேண்டாம். வேலைகளை சரியான நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். நவீன கருவிகளை வாங்குவதற்கான சூழலும் உண்டாகும். தடையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. தனவரவுகள் சாதகமாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் மறையும். இன்று ஆக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேறுபாடுகளும் மறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அறிவுபூர்வமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. விஷயங்களை எளிதாக கையாளவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. கடினமான முயற்சிகளுடன் போராடவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய செயல்திறனின் மூலம் பணியில நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்குகள் எல்லாமே மாறுங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. எந்த விதமான விஷயங்களையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு முக்கியமான நிதி முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய முதலீடுகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. நல்ல வருமானமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய உழைப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியில கவனமாகவும் இருங்க. பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த சோம்பலான உணர்வுகளும் மாறும். பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணை நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டு இருந்த பொருட்களை வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது.
பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து சிந்திக்கவும் செய்வீங்க. குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனக்குறைவாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாங்க. வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பல வழிகளிலும் அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாங்க. சேமிக்கவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று முன்பு செய்த தவறுகள்ல இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. கடினமான சூழ்நிலைகளுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். மதியத்திற்கு பிறகு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. தேவையற்ற சச்சரவுகள்ல இருந்து விலகியும் கொள்வீங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு மாமனார் மற்றும் மாமியார் வழி தரப்புல இருந்து ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவீங்க. விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்தை புதிய பொறுப்புகளும் தேடி வரலாங்க. வழக்கு விஷயங்கள்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண விவகாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நலன்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் திருப்தியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல் திறன்கள்ல கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் நல்ல ஒரு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. தொழிலை விரிவு செய்வதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெரியவர்களினால தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. மாலையில பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு இளைய சகோதரர்களினால சங்கடங்களும் ஏற்படலாம். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். எந்த காரியத்திலும் முரண்டு பிடிக்கவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரனாகவும் கூடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் மாறும். பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும். அலுவலகத்துல பதவி உயர்வுகள் கிடைக்கவும் செய்வீங்க. சம்பள உயர்வும் உண்டாகும். உங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. மாலையில சில அத்தியாவசியமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பட்ஜெட்டை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல அலைச்சல்களுக்கு ஏற்ப அனுகூலமும் உண்டாகும். உயர்கல்வியில கவனமாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வமும் உண்டாகும். ஆரோக்கிய விஷயங்கள்ல விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல இருக்கின்ற உறுதியான முயற்சியின் காரணமாக நீங்கள் மேற்கொண்டுள்ள காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன ஆற்றலுடனும் இருப்பீங்க. நேர்மறையான எண்ணங்களும் ஏற்படும். வேலை செய்கின்ற இடத்துல பணியில இருந்து வந்த தவறுகள் எல்லாவற்றையுமே நீங்க மாற்றியும் கொள்வீங்க. கவன சிதறல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு உறவு பிணைப்பும் உண்டாகும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். கையில் உள்ள பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நேற்றைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முடிவுகளையும் எடுக்கலாம். ஈடுபடும் செயல்பாடுகள்ல லாபமும் உண்டாகும். அலுவலகத்துல தேவையற்ற பிரச்சனைகளும் தோன்றி மறையலாங்க. இது உங்களுக்கு ஏதாவது சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். மதியம் வரை இருந்து வந்த முயற்சிகள் பிற்பகலுக்கு மேல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். அதற்கு பின்பு நிலைமை சீராகவும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்று உங்கள் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பினால விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த சிக்கல்களை தீர்த்து வைத்து விடுவீங்க. கூட்டு தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஏற்ற இறக்கத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். மன உளைச்சல்களும் குறையும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இன்று வியாபாரம் நிமித்தமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பேச்சுக்களினால காரிய அனுகூலங்களும் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மறையும். குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் கவனமாகவும் பேசுங்க. சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அனுகூலமும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.